எபிசோட் 84 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியோ வந்து மாதேயன வந்து டிலே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கையோட நேரா ஒயின் ஷாப்புக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்க போய் மாதேயன் வந்து அவங்க அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. "வந்துட்டியாப்பா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு வேணாம். இதெல்லாம் உனக்கு பிடிக்காது தானே. எனக்கு இதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியல. நீ வந்து வீட்டுக்கு வா. நீ வந்து என் கூடயே இரு. நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன். நீ எனக்கு சொல்லித் தருவியா இந்த ட்ரிங்க், இந்த பழக்கத்துலேருந்து எப்படி வெளியே வரது?" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசுவாங்க. நல்லா இருந்ததுங்க அந்த சீன். அவங்க சொன்ன அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போவாரு. அங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது சின்ன வயசுல இவன் தான் என்ன பார்த்துக்கிட்டான். இதெல்லாம் நான் தான் பண்ணிருவேன். நான் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறது. அண்ட் தியோவ பார்த்துட்டு, "நீ முன்னாடியே வந்திருக்கலாம்லம்மா. நீ வந்ததுனால தான் அவன் வந்து என்ன பார்க்க வந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என்னை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருன்னு திரும்ப திரும்ப வந்து மாதையன் கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டே இருந்ததெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. போன எபிசோட்ல தான் நம்ம மணி நார்மல் ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணியும் தங்கமும் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ மணி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ரிஷி வந்து என்ன வந்து இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணி சொல்றாரு. நம்ம தங்கம் என்ன பண்றாங்கன்னா, அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்காம ஒரு கோச் மாறினாங்க அப்படின்னா அதை ஒத்துக்கிறதுக்கு எப்படி டைம் எடுக்குதோ அதே மாதிரி தான் நீ வந்து ரொம்ப விளையாட்டான பையன் அப்படி பார்த்துட்டாங்க. நீ இப்போ சீரியஸான பர்சன், சீரியஸா இருக்கிற அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்குது. இப்போ ஏதோ நானும் சரி ரிஷியும் சரி உங்க கூட க்ளோஸா இருக்கனால எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதை நார்மலா சொல்றாங்க. பட் மணி ஆல்ரெடி இருக்க மூட்ல திரும்பவும் அவருக்கு ஹர்ட் ஆகுது. அப்போ நீயும் என்ன சொல்ல வர? எனக்கு ஸ்கில்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல வரியா? வெறும் நீங்க வந்து ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு என் மேல அந்த நம்பிக்கை வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் ஹர்ட் ஆயிடுறாரு. யார் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீயும் இப்படி சொன்ன பத்தியா? எல்லாருமே அசால்ட்டா வந்து என்ன ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்கல்ல. உனக்காக தான் நான் இங்க வந்தேன். நான் இல்லைன்னு சொல்லல. பட் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும். நான் ஒரு வாட்டியும் நல்லா ஆடுறது உனக்காகவோ ரிஷிக்காகவோ கிடையாது. எனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷி வந்து உள்ள நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜாக்கி வந்து எங்களுக்கு நெட் வேணும் வெளில போ அப்படிங்கிறாரு. ஏன் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். மாதையன் வேற வந்துட்டு ஏன்டா பிரச்சனை பண்றீங்கன்னா, ஆமா ஆமா ஜூனியர் சொன்னோன்னா வந்துருவாரு இவர் கொடி பிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வீரா வேற என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, எங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சு பேசுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களை விட நாங்க பெட்டரா ப்ரூவ் பண்ணிட்டா உங்களுக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கண்ணா முன்னான்னு அப்படியே வந்து அவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனையாகுது. ஆனா இங்கதாங்க செம ட்விஸ்ட். அதாவது நம்ம ரங்கன் வந்து சூப்பரா ஒரு மூவ் ஒன்று பண்ணுவாரு. என்ன அப்படின்னா வந்து டீமுக்குள்ள வந்து ஈகோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன் நீங்க சால்வ் பண்ணல அப்படின்லாம் பேசி பாக்குறாரு. ஜாக்கி கிட்டயும் பேசுறாரு. நீங்களாம் சீனியர்ஸ்னா நீங்க தாண்டா இதெல்லாம் வந்து சரி பண்ணணும். இல்ல கேப்டனை மாத்தலாம் அப்படின்னு நம்ம ஜாக்கி சொல்றாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து டீமை பில்ட் பண்ணலாம். யாரெல்லாம் கேப்பபிள் பிளேயர்ஸ்னு பார்த்து எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஜூனியர்ஸ்லாம் உள்ள வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு பேசணும். நம்ம தியோ வந்து கோவப்பட்டு நீங்க எப்படா கோச்ட்ட இப்படி பேசலாம்? அவர் ஃபர்ஸ்ட் வந்து எங்க டீமுக்கு தான் கோச்சா இருந்தாரு. அவர் வேணும் வேணும்னு கெஞ்சி நீங்க தானே கூப்பிட்டீங்க. ஆனா வந்த ஒருத்தர்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தியோ டென்ஷனா வராங்க. இப்போ நம்ம ரங்கன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஆஃப் பண்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான். என்னன்னா, சரி ஓகேடா நான் வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் டீம் மேட்ச் வைக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து அதாவது பாய்ஸ் டீம் எல்லாரும் சேர்ந்து அவங்கள வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை பண்றேன். ஆனா நானும் கேர்ள்ஸ் டீம்ல ஆடுவேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஜாக்கி தான் ஆல்ரெடி ஈகோ ட்ரிகர் ஆயிருக்குல்ல, நாங்க அதை பண்ணி காட்டுவோம் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. பட் இந்த இடத்துல நம்ம ரங்கனோட அந்த மாஸ்டர் பிளான் செம்மையா இருக்குதுங்க. அதாவது அவங்களுக்கு அகேன்ஸ்டா வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லை. இவங்களுக்குள்ள அந்த கோஆர்டினேஷனை எப்படியாவது கொண்டு வந்து மேபி ஜாக்கியை கூட அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருவாரு. இவங்க வந்து எப்படியாவது வின் பண்ணுன்றதுக்காக ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் போட்ட பிளான் தான் ஒரு செம பிளானா இருந்தது. நான் கூட இந்த சுச்சுவேஷன் எப்படிடா சார்ட் அவுட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் இது வந்து ஒரு சூப்பர் மேட்டரா இருந்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மணி என் தங்கம் பேசுறப்போவுமே மணி வந்து ஹர்ட் ஆகி தங்கத்துக்கிட்ட வந்து ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு போயிடுவார் தெரியுமா? அது வந்து அவர் பண்ணது கரெக்டா இல்ல அந்த இடத்துல அவர் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாரா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.